எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக நம்ம சேனலை நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இனி பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் போது நல்லா படிங்க. 12th தமிழுக்கு நெடுவினா சிறுவினா டாப் மோஸ்ட் கொஸ்டின் மட்டும் சொல்கிறேன். நெடுவினா 4 தான் சொல்ல போகிறேன். சிறுவினா உரைநடையில் 9 அண்ட் செயலில் 10 இவ்வளோ தான். இது படிச்சிங்கன்னா எல்லா நெடுவினாவும் எல்லா சிறுவினாவும் எழுதிடலாம், ஃபுல் மார்க் எடுத்துடலாம். சரிங்களா? இப்போ என்னென்னு பார்க்கலாம். நெடுவினா வந்து பார்த்திங்கன்னா மயிலி சீனி வெங்கடசாமி. ஓகேவா? அடுத்து நீங்கள் வியந்து பார்த்த நகரம், குடும்பம், பண்டைய கால கல்வி, ஃபஸ்ட்டு நாளிகள். அடுத்த செய்யுளில் தமிழின் சீரழமை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செய்நெடுதல், சினம், அறிவுடைமை. இது எல்லாமே பார்த்திங்கன்னா செய்யுள். திருக்குறள் ஒரு வாழ்வியல், திருக்குறள் 4 டீட்டெயில் படிக்கணும். பண்பின் படிமமாக ராமன் இயல் 3, அரங்கினமைப்பு சிலப்பதிகாரம் இயல் 4. துணைப்பாடம் பாரதியின் கடிதம். இங்கே தெரியாது, நான் சொல்கிறது அப்படியே பாருங்கள், கேளுங்க. பொறுப்புணர்ச்சியின்றி 2வது இயல், உரிமை தாகம் 3வது இயல், நடிகர் திலம் 5வது இயல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணைப்பாடமும் எழுதிடலாம். ஏன்னா 3 நெடுவினா வரும்ல, 3 நெடுவினாவும் அட்டன் பண்ணிடலாம். சிறுவினா இங்கே பார்த்தா தெரியாது, நான் அப்படியே சொல்கிறேன். ஃபுல் வீடியோவுக்கு யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். என்ன அப்படின்னா உங்களுக்கு 2 சிறுவினா எழுதணும் நாளில், கண்டிப்பாக 2 பேர் எழுதிடலாம். உரைநடை பொறுத்தவரைக்கும் மயிலை சீனி வெங்கடசாமி, சென்னையின் பண்பாட்டு, சென்னையின் அறிவி நகரம் 2வது இயல், பண்டை விரிந்த குடும்பம் 3வது இயல், மணந்தங்கம் 3வது இயல், நீங்கள் ஆசிரியரானால் அது 4வது இயல், மணலில் எழுதியது முதல் அப்படின்னு சொல்லிட்டு 4வது இயல், திரைப்பட காட்சி 5வது இயல், வேளாண் மேலாண்மை 6வது இயல். இதில் செய்யுள்ள பின்வரும் இரு பாக்களின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்னு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு இயலில் ஃபஸ்ட்டு கொஸ்டின். வாடகை காலத்து கோவலர்கள் 2வது இயல், செம்பருதி மலைமேட்டில் ஃபஸ்ட் இயல், எங்குள்ள நீர் இடம் சுட்டி பொருளுக்கு ஃபஸ்ட் இயல், எவற்றையெல்லாம் விட உயர்ந்தது திருக்குறள் கொஸ்டின், சினத்தால் வரும் கெட்டனி திருக்குறள் கொஸ்டின், குகனோட ஐவராகி இயல் 3, வருபர் எவராயினும் இடம் சொட்டி பெறுவர்களுக்கு இயல் 3, ஒருமுகரணி பெருமுகரணி இயல் 4, மனத்தீப்பம் அவசியமான பண்பு குறள் 4, சூதும் கல்லும் கெடும் குறள் 4. ஸோ 9 கொஸ்டின் ஆச்சுங்களா? குறளும் இருக்கனால கொஞ்சம் அதிகமாக வரும், பட் ஈஸி தான். இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் நம்ம எழுதிடலாம் எல்லாமே. ஓகேவா? அடுத்து அறிவின் மேன்மை பற்றி குறள் 4, ராமலிங்க அடிகள் மாளாத காதல் நோயினால். அடுத்தது ஈசன் மகன் நின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இடம் சுட்டி பொருளுக்கு இயல் 6. இயல் 6ல் புறநானூற்று பாடல் வழியாக குறளை வச்சு கம்பேர் பண்ணுற மாதிரி இயல் 6ல் இருக்குது, படிச்சுக்கோங்க. குருவினாவும் இங்கே எழுதியிருக்கிறேன். இந்த பிடிஎஃப் வேணும்னா யூடியூப் சேனல் வாங்க, நான் இப்போ தான் போட்டேன். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட 90 எடுத்துடலாம். தேங்க்யூ.